ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குலோப் ஜாமுனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். நான் இன்றைக்கி ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் 2 எடுத்திருக்கேன். 100 கிராம் பேக்கெட்டு. சர்க்கரை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 3 ஏலக்காய். குலோப் ஜாமுன் பால்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சி வச்சிடலாம். ரெண்டு பேக்கெட்டு எடுத்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா மாவு ரொம்ப இதாகிடும், தண்ணியாட்டாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அடிச்சு எல்லாம் பிணைய வேண்டாம். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஊறிட்டோம். நான் நெய் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். தேவைன்னா நெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா பிணைஞ்சு விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். மூடி வச்சிடலாம். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சர்க்கரை போட்டுருங்க. சர்க்கரை நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவில் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். சர்க்கரை பாகு உங்களுக்கு கம்பி பதம் பாகுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்தாலே போதும். குலோப் ஜாமுனுக்கு நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகிட்டோம். கடாய் சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிடணும். உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு எல்லாம் எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் எடுத்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் கொஞ்சம் நெய் எடுத்து நல்லா தடவிக்கோங்க. ஒட்டாமல் இருக்கும். எந்த அளவுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதை விட நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா குலோப் ஜாமுன் டபுள் ஆகும் நம்ம பாகில் போடும்போது. நல்லா உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டி எடுக்கணும். நல்லா உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விரிசலும் இல்லை. இதே மாதிரியே எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் வந்து நல்லா ஒரு மிதமான சூட்டில் வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க. இல்லாட்டி நம்ம குலோப் ஜாமுன் பவுடர் இது பால் போடக்குள்ள ரொம்ப சீக்கிரம் கருவிடும், நமக்கு குலோப் ஜாமுன் நல்லா வராது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 இல்லாட்டி 3 அவ்வளோதான் போடணும். எல்லாம் போட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும். நல்லா எண்ணெயை இப்படி மேலே ஊற்றி விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு எல்லா சைடும் ஒரே கலராக வரும். நீங்கள் அந்த பால்ஸை டச் பண்ணவே வேணாம், திருப்பி போடணும்னு அவசியமே இல்லை. இப்படி நீங்கள் எண்ணெயை மேலே ஊற்றிட்டே இருந்தால் அதுவே இதாகிடும். பாருங்கள், டச் பண்ணிங்கன்னா நமக்கு விரிசல் விழுந்துடும். அடுப்பில் நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே கருவிடும், குலோப் ஜாமுன் நல்லா வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், விரிசலே இல்லை இதுலேயுமே. இப்போ நம்ம இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறிட்டோம். அப்புறம் தான் பாகில் எடுத்து போடணும். நம்ம அதுக்குள்ளே அடுத்த பாலை போட்டுடலாம். அதே மாதிரியே எடுத்துக்கோங்க, எல்லா பாலையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து போட்டுடலாம். இதில் இது வந்து நல்லா ஊறணும். உங்களுக்கு வந்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் நல்லா ஊறணும். மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறிடுச்சு குலோப் ஜாமுன். பாருங்கள், இப்போ வேறு பவுலுக்கு மாற்றி காட்டுறேன் இப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், விரிசல் எதுலேயுமே இல்லை. பாருங்கள், விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி. பாருங்கள், இப்போ நான் ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். உள்ளெல்லாம் எப்படி நல்லா சர்க்கரை பாகெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளெல்லாம் நல்லா சர்க்கரை பாகு நல்லா இறங்கி சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதே மாதிரியும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. இனிமேல் நம்ம வீட்டிலையே சூப்பரான குலோப் ஜாமுன் செஞ்சு நீங்கள் வீட்டில் அசத்துங்க. இது வந்து ரொம்ப டைம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிடலாம். ஆனால் என்ன, பாகு வந்து அந்த குலோப் ஜாமுன் பால்ஸ்குள் நல்லா இறங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 ஹவர் ஆகும். நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் நல்லா அப்படியே இருக்கும். நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்று எடுத்து தரலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.